அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிமம் டானிஸ் எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இந்த வீடியோ டியூட்டோரியலில் எல்இடி பேக்லைட் தொடர்பாக டபுள் ஷூட்டிங் டிப்ஸு பார்க்க போகிறோம். காமனாக வந்து எல்இடி டிவியில் அதிகமாக ஏற்படுற ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா எல்இடி பேக்லைட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக ஏற்படும். எல்இடி டிவியில் அதிகமாக தான் ஏற்படுது. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய வந்து சர்க்யூட்ஸு, அதுக்கு வந்து சைனீஸ் போர்டு, யூனிவர்சல் போர்டு இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ப்ரீவியஸ்லி வீடியோ போட்டிருக்கோம். ப்ளஸ் எல்இடியில் காமனாக என்னென்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுது அப்படின்னா, ஒரு 4 ஃபால்ட்டை பொதுவாக சொல்லலாம். ஒன்று வந்து ஷார்ட்டு, ஓப்பன், பிளிங்கிங், அப்புறம் வந்து ப்ளூ லைட்ஸ். அதாவது சாதாரணமாக ஒயிட்டாக எரியணும் லைட்டு, ப்ளூவாக எரியும். இப்போ ஷார்ட்டு, ஓப்பன், ப்ளூவாக எரிகிறது, அப்புறம் டிம்மிங், ரொம்ப வோல்டேஜ் கம்மியாக எடுத்துக்கிறது, அது மாதிரி ஃபால்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து எல்இடி டிவியில் மேக்ஸிமம் என்ன டைப் ஆஃப் வோல்டேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எல்இடி வந்து 3 வோல்ட் எல்இடி, அப்புறம் இல்லைனா 6 வோல்ட் எல்இடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய எல்இடி பார்த்துட்ருக்கீங்க நிறைய டிவிலேருந்து எடுத்தது. இப்போ ஒன்று நான் செக் பண்ணி காட்டுறேன். ஷார்ட்னா எப்படி இருக்கும், ஷார்ட்னா எப்படி இருக்கும், ஓப்பன்னா எப்படி இருக்கும்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்இடி டெஸ்ட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹை வோல்டேஜ் சூப்பர் எல்இடி டெஸ்ட். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வோல்ட்டு 300 வோல்ட் ஆட்டோமேட்டிக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கும். இந்த ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெர்மினலில் டெஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 டைப்பான எல்இடி இருக்குது சொல்லியிருந்தேன் இல்லையா? இருந்தால் ஃபஸ்ட் நான் செக் பண்ணுறேன். இப்போ இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸில் ஒரு 9 எல்இடி இருக்குது. இதில் இது என்ன எல்இடின்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் ஒரு பாசிட்டிவில் வைக்கிறேன், பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் வைக்கிறேன். உங்களுக்கு பிளிங்க் ஆகுது, எரியுது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து டிஸ்பிளேயில் பாருங்க, இது 6 வோல்ட் எல்இடி. இது 6 வோல்ட் எல்இடி. இப்போ இது ஒர்க்கிங்கில் இருக்குது இப்போ. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி செக் பண்ணுறேன். இது வந்து மீட்டர் பாருங்கள். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மேலே தெரியுது. இது 3 வோல்ட் எல்இடி. ஓகே, 3 வோல்ட் எல்இடி, அப்புறம் 6 வோல்ட் எல்இடி 2 தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வோல்ட்டு கம்மியாக காட்டுது, அதிகமாக காட்டுதுன்னா அது ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ காமனாக ஒரு எல்இடி செக் பண்ணும்போது நீங்கள் அந்த டெர்மினலில் செக் பண்ண போகிறோம். இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குது. இதில் எல்லா லைட்டுமே எரியுது. இப்போ 24 வோல்ட்டு காட்டுது. இதில் எல்லா லைட்டுமே எரியுது. இது ஒர்க்கிங்கு. இப்போ ஷார்ட்டானா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது 3 வோல்ட் எல்இடி. இதை செக் பண்ணுறேன் ஒரு எல்இடியை. இது வந்து டெர்மினல் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் டெர்மினல். இப்போ வந்து மீட்டர் பாருங்கள். இதில் வந்து 3 வோல்ட்டு காட்டுது. எல்இடி வந்து ஒயிட்டாக பிரைட்டாக எரியுது. இப்போ இது ஒர்க்கிங்கு 3 வோல்ட்டு. அடுத்தது இங்கே ஒரு எல்இடி இருக்குது, அதை செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து மீட்டர் பாருங்கள், 33 வோல்ட்டு காட்டுது. 40, 14, 41 இது மாதிரி அதிகபட்ச வோல்டேஜ் காட்டிட்டு வேரி ஆகிட்டே இருக்குது, ஆனால் லைட் எரியல. இப்போ இதுதான் வந்து ஷார்ட்டு. இந்த எல்இடி வந்து ஷார்ட்டாக இருக்குது. இப்போ ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த எல்இடி மட்டும் எரியாது. சர்க்யூட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி சர்க்யூட்டில் ப்ரொடக்ஷன் சர்க்யூட்னு இருக்கும். ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் வோல்ட்டு ப்ரொடக்ஷன். அப்போ என்ன ஆகுன்னா லைட் ஆஃப் ஆகிடும், டிஸ்பிளே தெரியாது. டிவி ஆன் பண்ணிங்கன்னா லைட்டு ஃபுல்லாகவே எரியாது, ப்ரொடக்ஷன் சர்க்யூட் எனேபிள் ஆகிடும். இப்போ சாதாரணமாக இது வந்து 3 வோல்ட்டு எல்இடின்னா இது வந்து 3 வோல்ட்டுக்கு எவ்வளோ காட்டுது பாருங்கள். 3 வோல்ட்டுக்கு இது ஷார்ட்டுனா 30 வோல்ட்டு மேலே காட்டுது, வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஷார்ட்டாக இருக்குது. இப்போ சாதாரண இதில் வந்து இந்த ஸ்ட்ரிப்பில் 9 எல்இடி இருக்குது. 9 எல்இடினா ஒரு 3 வோல்ட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ 27 வோல்ட்டு காட்டணும். நான் இதில் செக் பண்ணுறேன் பாருங்கள். நான் இதில் வந்து டெர்மினலில் செக் பண்ணுறேன், நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 27 வோல்ட் காட்டாமல் அதிகமான வோல்டேஜ் காட்டுது, 60 வோல்ட்டு வேரியேஷன். இந்த பக்கம் வேரி ஆகிட்டே இருந்துச்சுனால இது ஷார்ட் ஆகிருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டு ஃபால்ட்டுனா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து ஷார்ட்டு பார்த்தோமா, ஷார்ட்டுக்கு அப்புறம் ஓப்பன். அடுத்து வந்து ஓப்பன் எல்இடி. இதில் வந்து மீட்டர் பாருங்கள், எந்த ஒரு வோல்ட்டு காட்டாமல் இருந்துச்சுன்னா அது ஓப்பன். இப்போ நான் செக் பண்ணுறேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வச்சுருக்கேன். இதில் வந்து எதுவுமே காட்டலை, இதில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்இடி செக் பண்ணுறேன், இந்த எல்இடி வந்து எரியுது. இந்த எல்இடி 3 வோல்ட்டு காட்டுது. இந்த பாருங்கள், இந்த எல்இடி செக் பண்ணும்போது இது ஓகே எரியுது. தனித்தனியாக செக் பண்ணால் எரியுது எல்லாமே. அப்போ வந்து எது ஓப்பன் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதுவும் எரியுது, 3 வோல்ட்டு காட்டுது. லாஸ்ட்டாக இது பெண்டிங் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ மீட்டரில் வந்து ஒன்றுமே காட்டலை. இந்த எல்இடி தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபியூஸ் போயிருக்குன்னு அர்த்தம் சொல்லுவாங்க. ஷார்ட்னா வோல்ட் அதிகமாக காட்டும், ஓப்பன்னா குரூப்பாகவே எரியாது. அந்த எல்இடி எல்லாமே குரூப்பாக ஆஃப் ஆகிரும் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ப்ளூ லைட்டு. ஸோ அடுத்தது வந்து எல்இடி வந்து ப்ளூ லைட்டு. எல்இடி வந்து ஆக்சுவலாக வந்து ஒயிட்டாக எரியணும். இப்போ இந்த இது வந்து எல்ஜியோட டிவியில் எடுத்தது. இப்போ இது வந்து ப்ளூவாக எரியுது. ஒரு ப்ளூ லைட்டாக எரியுதுனால இது வந்து ஃபெயிலியர் சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது எல்ஜி தான் எடுத்தது தான். நான் ஒரு எல்இடி செக் பண்ணுறேன். இது ப்ளூ கலரில் எரிஞ்சாலே அதுவும் ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஆனால் வோல்ட்டு வந்து கரெக்டாக காட்டுது. 3 வோல்ட்டு கரெக்டாக காட்டினாலும் அது ஃபெயிலியர் தான். ஏன்னா வந்து ப்ளூ லைட்டாக டர்ன் ஆகிடுச்சு. இப்போ சில பேர் ப்ளூ லைட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவாக தெரிய வாய்ப்பு இருக்குது. பிக்சர் தெரியும், ப்ளூவும் தெரியும், கலர் வந்து ப்ளூவாக இருக்கும். இது சம்டைம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஏற்படும். அதாவது முன்னிலேயே வந்து இது எல்இடி தான் ஃபால்ட்டா இல்லை டிஸ்பிளே ஃபால்ட்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பின்னாடி வந்து பேக் சைடு டோரை ஓப்பன் பண்ணி பேக் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இது வோல்ட்டு கரெக்டாக காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளூ லைட், ப்ளூவாக எரியுது. ஓகே, ஸோ இது வந்து ஃபெயிலியர். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஓப்பன், ஷார்ட்டு அண்டு ப்ளூ லைட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு காமனாக ஒரு எல்இடி டிவியில் இந்த எல்இடி பேக் லைட்டில் ஏற்படுது.